Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சில சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். எல்லா சென்டென்சஸும் more or less ஒரே மாதிரியான சென்டென்சஸாக இருக்க போகுது. ஆல்ரைட், ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும், ஒரு விஷயம் ஒரு செயல் நடந்திருக்கணும் அப்படின்றது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், அண்ட் அதையே எப்படி நெகட்டிவில் சொல்லலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும் இல்லை ஒரு செயல் நடந்திருக்கணும்னு சொல்லும்போது அந்த விஷயம் நடந்துச்சா இல்லையா, நடக்கலை. ஸோ அதனால தான் நம்ம அது நடந்திருக்கணும்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையா, சொல்லலை. தட் இஸ் வை யூ டெல் தெம் தட் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஆல்ரைட், ஸோ ஃபார் ஆல் த சப்ஜெக்ட் இட் இஸ் ஷுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்னது, ஹேவ் ஹேஸ் ஹேட் பக்கத்தில் நம்ம வேர்ப் எழுதணும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தட் இஸ் V3 ஃபார்மில் எழுதணும். ஒரு வேர்புக்கு V1 V2 V3 அப்படின்னு 3 ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் V3 ஃபார்ம்ஸ் தான் நீங்கள் எப்போவுமே ஹேவ் ஹேஸ் ஹேடுக்கு பக்கத்தில் எழுதணும். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் பெட்டராக உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் புரியும். நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். ஸோ யூ ஷுட் ஹேவ் ஆஸ்க்டு மீ. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிட்டோம். யூ ஷுட் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஸ்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ் ஆஸ்க்ட் மீ. யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட் மீ. ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்கல, ஆனால் நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கணும். ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும். ஸோ யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட் மீ. அடுத்து அவன் முதல்ல அவகிட்ட பேசியிருக்கணும், அவகிட்ட பேசலை. ஸோ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு விஷயம் நடந்திருக்கணும். என்ன விஷயம், அவகிட்ட பேசியிருக்கணும். ஹீ ஷுட் ஹவ் டாக் டு ஹர் ஃபர்ஸ்ட். ஹீ ஷுட் ஹவ் டாக்ட் டு ஹர் ஃபர்ஸ்ட். அடுத்தது நீங்கள் மெயில் அனுப்பியிருக்கணும். நீங்கள் மெயிலே அனுப்பலையே. ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும், நீங்கள் மெயில் அனுப்பியிருக்கணும். யூ ஷுட் ஹவ் சென்ட் அ மெயில். யூ ஷுட் ஹவ் சென்ட் அ மெயில். நான் உங்களுக்கு முதலே கால் பண்ணியிருக்கணும், இல்லைனா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஐ ஷுட் ஹவ் இன்ஃபார்ம்ட் யூ ஆர் கால்ட் யூ ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிடுறோம். ஸோ தே ஆர் நாட் ரெடி அட் த மூமெண்ட். அந்த டைமில் நம்ம போகிற டைமில் அவங்க ரெடியாக இல்லை. ஸோ அப்போ நம்ம இது மாதிரி சொல்லலாம், ஐ ஷுட் ஹவ் கால்ட் யூ ஆர் இன்ஃபார்ம்ட் யூ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், நீ ஒழுங்காக படிச்சிருக்கணும். ஸோ இது கண்டிப்பாக நம்ம அம்மா அப்பா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. மார்க் கம்மியாயிடுச்சு நம்ம சொன்னோன்னா, நீ ஒழுங்காக படிச்சிருக்கணும், நீ எங்கே படித்த, நீ தான் ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீ ஒழுங்காக படிச்சிருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஹவ் ஸ்டடீட் வெல். யூ ஷுட் ஹவ், ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும். என்ன விஷயம், நீ ஒழுங்காக படிச்சிருக்கணும், ரைட், அது நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் ஹவ் ஸ்டடீட் வெல். ஆல்ரைட், ஸோ இப்போ இதே மாதிரி சென்டென்சஸை நெகட்டிவில் எப்படி சொல்லலாம், ஓகே, நாட் வச்சு நாட் போட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடாது, ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கக்கூடாது ஆனால் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணணும், பட் நாட் யூஸ் பண்ணணும். எங்கே யூஸ் பண்ணணும், ஷுட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும். ஷுட் ஹேவ் நாட்னு சொல்லக்கூடாது, ஷுட் நாட் ஹேவ் அப்படின்னு சொல்லணும். ஷுடன்ட் ஹேவ் ஷார்ட் நெகட்டிவில் சொல்லணும்னா ஷுடன்ட் ஹேவ், ஐ ஷுடன்ட் ஹேவ், யூ ஷுடன்ட் ஹேவ், ஐ ஷுட் நாட் ஹேவ், யூ ஷுட் நாட் ஹேவ், அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ அதை பண்ணியிருக்கக்கூடாது, யூ ஷுடன்ட் ஹேவ் டன் தட், ஆர் யூ ஷுட் நாட் ஹேவ் டன் தட். இப்போ நீ அதை பண்ணியே இருக்கக்கூடாது, இந்த விஷயம் நடந்தே இருக்கக்கூடாது இப்படி சொல்கிறதுக்கு யூ ஷுட் ஹவ் நெவர் டன் தட். நாட்டுக்கு பதிலாக நெவர் யூஸ் பண்ணுறோம். நெவர் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நம்ம நாட் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நெவர் இட் செல்ஃப் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். நெவரே ஒரு நெகட்டிவ் வேர்டு தான். ஸோ நாட் யூஸ் பண்ணும்போது எங்கே பண்ணணும், யூ ஷுட் நாட் ஹேவ். நெவர் யூஸ் பண்ணும்போது ஷுட் ஹேவ் நெவர். ஆல்ரைட், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, ஐ ஷுடன்ட் ஹேவ் கம் ஹியர் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஐ ஷுடன்ட் ஹேவ் கம் ஹியர் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஐ ஷுட் நாட் ஹேவ் கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே வந்திருக்கக்கூடாது, ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஷுடன்ட் ஹேவ் கம் ஹியர் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அடுத்தது, அவனோட வேலையை விட்டுருக்கக்கூடாது, ஹீ ஷுடன்ட் ஹேவ் லெஃப்ட் ஹிஸ் ஜாப். ஹீ ஷுடன்ட் ஹேவ் லெஃப்ட் ஹிஸ் ஜாப். அவனோட வேலையை விட்டுருக்கக்கூடாது. ரோஹித் அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது, ரோஹித் ஷுடன்ட் ஹவ் மேட் தட் டெசிஷன். ரோஹித் ஷுடன்ட் ஹவ் மேட் தட் டெசிஷன். ஆல்ரைட், ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு விஷயம் நடந்திருக்கணும் ஆர் ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம் இங்கிலீஷில் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மட்டும்தான் அங்கே போனேன், அவன் மட்டும்தான், இந்த மாதிரி நான் மட்டும்தான் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷில், எப்படி சொல்லலாம் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ நீங்கள் எங்களோட அகாடமியில் டைரெக்டாக சேர்ந்து எங்களோட ஸ்பீக்கிங் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கால் த நம்பர் தட் யூ see on the screen. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Till then, take care and bye.